பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமீன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற அதிசயங்களை குறித்து உங்கள் இருதயம் பூரிக்கும் கர்த்தர் சொல்றாருங்க. ஏசாயா 60:5 இப்படிதான் சொல்லுது, நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்படின்னா அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்ததுன்னு சொல்லி அருமையான வசனம் ஆரம்பிக்குது. அவள் எப்படின்னா, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒரு இடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் சொல்லி உங்களை எப்படிதான் கர்த்தர் ஆசிர்வதிக்கப்படும்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. ஏன்னா கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோட இருதயத்தை பார்க்கிறாரு. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு தேவத்துல அன்பு கொடுக்கும்போது, நம்ம இருதயத்தை முழுசா கர்த்தரை கொடுக்கும்போது அவர் நம்மளை ஆசிர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்வான்னு சொல்லிருக்காரு இல்லையா? கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க இருதயத்துல அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன வேண்டுதல் செய்யுங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அருள் செய்யணும்னு சொல்றாருங்க. என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணுமா, பலன் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, என்ன வேணாலும் கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்க வேண்டுதலை தேவன் அருள் செய்யணும்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்கள் செய்ய காத்திருக்காரு. எப்படின்னா உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய கர்த்தர் செய்ய போற அதிசயத்தினால பூரிக்கும், சந்தோஷத்தின் மிகுதினால பூரிக்கும் சொல்லிருக்காருங்க. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொன்ன தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கத்த கொடுக்க போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்க இருதயத்தை வேண்டுதெல்லாம் அருள் செஞ்சு உங்க இருதயம் பூரிக்கும்படி உங்க வாழ்க்கையில கத்த அதிசயத்தை செய்ய போறாரு. விசுவாசத்தோடு ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.